நீர்த்தீரா தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இன்று நீர்த்தீரா தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா, அல்லேலூயா. நெகேமியாவுக்கு முன்பாக பெரிய வேலை இருந்துச்சு, அலங்கத்தை கட்டக்கூடிய வேலை. அந்த வேலையை தடுப்பதற்கு பயங்கர எதிரிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. சன்பல்லாத் என்று சொல்ல, சன்பல்லாத் என்ற வார்த்தை எனிமி சீக்கிரம் அந்தரங்க ரகசியமாய் இருந்து இருக்கிற ஒரு எதிரி சன்பல்லாத். தொபியா அவனுடைய வேலைக்காரன், கேசேம், இப்படி சில எதிரிகள் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை ஆரம்பித்த போதே வேலையை தடுக்க முற்பட்டார்கள். சன்பல்லாத், he was not an ordinary fellow. அவன் 11 வருஷம் சமாரியாவில் கவர்னர் ஆயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். he was a great man, aged person. அவனையும் அவரை சார்ந்த மக்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தார்கள். But he brought everything to God by prayer. எவ்வளவாய் தடை செய்தார்களோ அப்பொழுது அவன் என்ன செய்தான் சொன்னாச்சுன்னா, ஸ்தோத்திரம் 4:9 he made our prayer unto God. நாங்கள் அந்த வசனம் வாசிங்க. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். இரவும் பகலும் ஜாமக்காரர், day and night, watchman against them, day and night. Watchman means literally பாதுகாப்பு. Watchman, day and night prayer warrior. ஜெபித்தோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணது, இந்த வேலையை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை பெரிய வேலை, எருசலேமை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிற வேலை. அந்த எதிர்ப்புகளின் மத்தியில அந்த வேலை 52 daysல 52 நாளைக்குள்ள the work had finished within 52 days. Hallelujah. 52 நாள்ல அப்படி பெரிய வேலையை சாதிக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்புகளையே சிந்தித்த, ஐயோ அவனுக்கு என்ன பதில் சொல்வது, இன்றைக்கு செய்ததை ராத்திரி இடித்து போட்டு விடுவார்களோ, இப்படியெல்லாம் பயம் இருந்தது. ஆனாலும் வேலை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலையை குறித்து சொல்றாங்க. இந்த லென்த் ஆஃப் த வால் இஸ் 2.5 மைலிலிருந்து 3.5 மைல் நீளம் உள்ளது. ஹைட் சொல்றாங்க 40 60 அடி உயரமானது, 3 அடி அகலம், 3 அடி அகலம் என்று சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல. இப்போ இடிந்து விழுந்த பகுதி தான். இப்போ ஒரு 3 அடி அகலம், ஒரு 40 to 50 அடி உயரம், ஒரு 3 மைல் சுற்றளவில் அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த அலங்கத்தில் 8 வாசல், 36 வாட்ச் டவர், 36 வாட்ச் டவர். இவைகளெல்லாம் 52 நாள்ல நடப்பது கூடுமா? இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தாலும் இஸ் இட்
பாசிபிள்? அது முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நெகேமியாவின் காலம் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அது கிடையாது. இன்றைக்கு பெரிய கிரைன்லாம் வந்திருக்கு, அப்படியே தோண்டும் குழி தோண்டி செய்யலாம். அன்றைக்கு எல்லாமே மேனுவல் ஒர்க், இயந்திரங்கள் அன்றைக்கு பயன்படுத்தவில்லை. ஆனாலும் அந்த வேலை கர்த்தருடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட போது, when the work was committed to God, God inspired the people to do the work. அங்கே இருந்த மக்களை ஆண்டவர் ஏவினார். வேதத்தில் above 40 different type group of people joined the work. 45க்கு மேற்பட்ட குழுவினர் அதில் இணைந்தார்கள். அல்லேலூயா, நீங்க வாஸ்தவ டீம் ஒர்க் வாஸ் ஹெல்ட் தேர். அங்க ஒரு கூட்டு ஒர்க் வேலை நடந்தது. பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் பிரபுக்களும், யாரு? ஆசாரியர்கள் பிரபுக்கள், ஹை பிரீஸ்ட் அண்ட் ரூலர்ஸ், men and women, servant and tradesmen, rich people and poor people, aged people and young people work together in the task of rebuilding the wall of Jerusalem. எல்லா தரப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினார்கள். ஆண்டவர் எல்லாரையும் ஏவினார். இளைஞர்களை ஏவினார், ஏஜ்டு பீப்புளை ஏவினார். ஆசாரியர்கள் பலி செலுத்துவது அவருடைய பணி. ஆனால் அதையெல்லாம் விட்டு அவர்களும் கட்டட வேலைக்கு இறங்கினார்கள். அல்லேலூயா, பெண்களும் ஆண்களும், ஸ்தோத்திரம், அருமையான ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புள், சர்வன் அண்ட் ட்ரேட்மேன்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை பணிந்தார்கள். வேலை 52 நாள்ல எதிர்ப்புகளின் மத்தியிலே ஆச்சரியமாய் நடந்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய கையில ஒப்புவிக்கப்பட்ட வேலை. ஏன் நான் எத்தனை வேலையை ஒப்படைச்சு பார்த்துட்டேன், எனக்கு நடக்கலையே என்று நீங்கள் நினைக்க கூடாது. உண்மையாக ஒப்படைங்கள். வேலை வரும்போது எல்லாம் துரிதமாய் நடக்கும். அல்லேலூயா, ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் செய்யும் வேலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதமான வழிகளை திறப்பார். அல்லேலூயா, ஒவ்வொருவரும் வேலை செய்தார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தில் பணி செய்தார்கள். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. God was with them. God controlled all of them. They were not alone doing the task. எல்லாம் அற்புதமாய் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை, commit your way unto the Lord, trust also in him, he shall bring it to pass to you. உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்பு கொடு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:6 வாசிக்கிறோம். உன் வழிகளிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் வாய்க்கச் செய்வார். then he shall direct your path. praise God. வசனத்தை வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்பு கொடு. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி ஆர் த கிரேட் ரூயின் ஆஃப் மேன்கைண்ட். என்னால் முடியும், அது ஒரு செல்ஃப் வில் என்று சொல்வாங்க, வில் பவர். நம்ம மேல நம்முடைய திறமையில நாம நம்பிக்கை வைத்து வாழ்வது நிச்சயம் அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. the way, உன் வழியை என்பது 2 அர்த்தத்தை காட்டுகிறது. ஒன்று, நாம் செய்யக்கூடிய பிரயாணம். 2வது, நாம் செய்யும்படி எடுக்கிற எந்த முயற்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நாம செல்லக்கூடிய டிராவல்ஸ் பிரயாணங்களை காட்டுகிறது. 2வது, ஸ்தோத்திரம்,
இட் ரெஃபர் டு ஆல் அவர் அட்டம்ஷன் டேக் டு டூ. நாம் செய்ய தீர்மானிக்கிற எந்த பிளானையும் காட்டுகிறது. எதுவாக இருந்தாலும் உங்கள் யோசனையையும் நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற எண்ணங்களையும் உங்கள் வழியையும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கள். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் அற்புதமானது. அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். கேட்ட யாவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.